நம்முடைய உபத்திரவங்களை பார்த்து நம்முடைய வியாகுலங்களை அறிந்து நம்மை விசாலமான இடத்தில் நிறுத்துகிற ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 31:7-8 நான் வாசிக்கிறேன். உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். தாவீது தன்னுடைய அனுபவங்கள் அநேகம் அதை சங்கீதங்களால் பாடியிருப்பதை சங்கீதத்தின் புத்தகங்கள் பார்க்க முடியாது. அநேக நேரம் நமக்கு ஆறுதலாகவும் விசுவாசத்தை தூண்டுகிறதாகவும் தைரியம் கொடுக்கிறதாகவும் பேசுகிறதாக தான் இருக்கிறது. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ வனாந்தரமான பாதைகள், எவ்வளவோ நெருக்கங்கள், சொந்தத்தினால என்ன மட்டுமல்ல யாருக்கெல்லாம் உதவி செய்கிறார்களோ அங்கு எல்லாமே அங்கு போராட்டத்தை தான் அதனால் சந்திக்கிறார். சவுல் ராஜா எப்படியாவது தாவீதை அழித்து விட வேண்டும் என்று வேட்டையாடும் பொழுது கூட யாருமே ஆதரவு இல்லை. சவுளுடைய குமாரன் யோனத்தான் கூட பல விதத்திலே முயற்சி எடுத்தும் அங்கும் தோல்விதான். ஏன் அலைந்து திரியும் பொழுது கூட இருந்த 600 பேரும் கூட ஒரு சூழ்நிலையில் எதிராக மாறுகிறார்கள். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது அழுகிறதுக்கு கூட பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து முன்னேறி செல்லுகிற அந்த தாவீது தான் சொல்கிறார், என் ஆத்தும வியாகுலங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் உபத்திரவத்தை கர்த்தர் காண்கிறார். அநேக நேரம் நாம் யோசிப்போம், என் பாடுகள் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், நான் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன் சொல்லி பல விதத்தில் நாம் நொந்து கொள்வது உண்டு. இன்னைக்கு அநேக நேரத்தில் அதுதான் இருதயத்துக்குள்ளே வேதனையோடு கூட எவ்வளவோ பேர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே சொல்ல முடியாது, அவ்வளவு வேதனை வெளி பார்ப்பதற்கு சிரித்தவர்கள் போல. ஆனாலும் அதையும் அறிந்திருக்கிற தேவன் இருக்கிறார். அவர் உள்ளான நினைவுகளையும் கூட சிந்தைகளையும் கூட அறிந்தவர் தான் நம்முடைய தேவன். அப்படியே விட்டு விடுவாரா? இல்லை. தாவீது சொல்லுகிறார், என்னை விசாலமான இடத்துல என் பாதங்களை நிறுத்தினார், சூழ்நிலைகளை மாற்றினார். அதே தேவன் தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஒருவேளை மனதுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கலாம், கும்மறி கொண்டிருக்கலாம், எப்படி இந்த பிரச்சனை என்ன செய்வதென்றே எனக்கு தெரியல என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் செத்து கொண்டிருக்கிறேன் என்று கூட சொல்லலாம். இல்லை, மாற்றுகிற தேவன் இருக்கிறார், அவரை சார்ந்து கொள். ஒரு நல்ல நிர்வாகத்திலே வேலை செய்த ஒரு சகோதரி பலவித நெருக்கங்களை சந்திக்க நேர்ந்தது. உண்மையும் உத்தமமா இருக்கிறதுனால இன்னைக்கு அநேக பாதிப்புகளை சந்தித்து தானே ஆக வேண்டியது இருக்கிறது. இதனாலே ஏராளமான பகுதிகளுக்கு அப்பப்போ மாற்றப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். டிரான்ஸ்பர் அவங்களுக்கு சர்வசாதாரண தூக்கி தூக்கி அடித்தார்கள். அலைந்து குடும்பத்தை பார்க்க முடியல, வீட்டை பார்க்க முடியல, சரீரமும் பலவீனப்பட்டு சொல்லி புலம்ப ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அறியாத அந்த சகோதரி என்ன செய்வது என்று சொல்லி பல அரசாங்க உதவிகள் அல்லது பெரிய ஆளுகை செய்கிற நபர்கள் மூலமாக எல்லாம் பேசி பார்த்தோம். இந்த சகோதரனுடைய காரியத்துக்கு செவி கொடுக்க யாருமே இல்லை. அப்பொழுது ஒரு நாள் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்தார்களாம். பஸ்ஸுக்கு காத்திருக்கும் பொழுது கொஞ்சம் ஓரமா நின்று கொண்டு அப்படியே சோர்ந்து போய் அப்படியே இருக்கும் பொழுது இருதயத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள மனதிற்குள்ள ஒரு பெரிய போராட்டம். எப்படியே தான் என் வாழ்க்கை இருக்குமா, இப்படியே தான் என் சூழ்நிலை இருக்குமா, அந்த வியாகுலங்களை தாங்க முடியாமல் பெருமிச்சு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படி ஒரு வயதான நபர் அப்படி வருகிறார். வயதான நபர் வரும் பொழுது, ஏமா நீ இங்க இருக்கிறானா, பஸ் காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா அவனை பார்க்கும்போது ஏதோ உன் முகத்துல ஒரு துக்கம் தெரிகிறதுன்னு சொல்லும்போது, இல்ல ஒண்ணும் இல்லையா அப்படின்னு இருக்காங்க. இல்ல நீ ஏதோ ஒரு பிரச்சனையில நீ பாதிக்கப்பட்டிருக்கிறா, அதனாலதான் அந்த இடத்த விட்டு கூட இங்க தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறா, எதை குறிச்சும் கவலைப்படாத, அவன் பிரச்சனை மாறணும்னா இயேசுவேன்னு சொல்லி ஒரு நாள் ஒரு ஓரமா உட்கார்ந்து கூப்பிட்டு அவர்கிட்ட அவன் பிரச்சனை சொல்லிப்பாரு. அவன் இருதயத்தின் வியாகுலங்கள் அவர் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும், அதோடு மட்டுமல்ல புரிந்து கொள்ள முடியும், அதுவும் மட்டுமல்ல அதை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இந்த வார்த்தை இந்த சகோதரின் காதில் துணித்துக் கொண்டே இருக்கிறது. 2 நாள் போய் சொல்லி போகும்போது ஒரு நாள் கொஞ்சம் டைம் கிடைச்சது. அப்படி உட்கார்ந்துட்டு நான் எல்லாருடைய உதவியும் ஒத்தாசையை நாடி போய் யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியல, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நன்மை உண்டாகல, இதே அலைச்சலும் இதே வேதனையுமா தான் இருக்குது, போராட்டம் தான், எல்லா பக்கமும் எனக்கு விரோதமான காரியங்கள் தான், இந்த இயேசுவாவது எனக்கு உதவி செய்ய மாட்டாரான்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார்ந்து, இயேசுவே என்னுடைய இருதயத்தில் உள்ள பாரங்கள், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகள், ஆத்மாவில் இருக்கிற புலம்பல்கள், அழுத்தங்கள் இதெல்லாம் நீர் தான் அறிந்திருக்கிறீங்க, எனக்கு ஏன் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே மனதிற்குள்ளே இதை புலம்பலாய் மாற்றி விட்டார்களாம். எங்கு போனாலும் இயேசுவே நீர் தான் மும்மால் முடியுமே சொல்லி அப்படி சொல்லிக்கொண்டே போனார்களாம். நடந்ததுன்னா எல்லாவற்றையும் அறிந்த இயேசு கிரியை செய்ய ஆரம்பித்தாராம். நிர்வாகத்திற்குள்ள பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினார். இந்த மகளுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். நடந்ததுன்னா சூழ்நிலை தலைகீழாய் மாறினது. எந்தெந்த இடங்கள்லாம் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்க வேண்டியது இருந்ததோ அந்தந்த இடங்கள்லாம் நிமிர்ந்து நிற்கும்படியாய் நல்ல ஒரு பதவி உயர்வையும் கொடுத்து நல்ல ஒரு அமைதலான இடத்துல கர்த்தர் நிலைநிறுத்தினாராம். எவ்வளவு பெரிய தேவன்! ஒருவேளை வியாகுலங்களோடு வேதனையோடு இருதயத்தின் துக்கங்களோடு வெளியே சிரித்துக் கொண்டே இந்த உலகமே எனக்கு விரோதமா இருக்குன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா?
உங்களோடு கூட ஆண்டவர் வந்து காரியங்களை செய்ய விரும்புகிறார். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவை நோக்கி பாருங்கள். எல்லாவற்றையும் மாற்றுவார். உயர்ந்த கண்மலையின் மேலே நிறுத்துவார். நன்மைகளை தொடர வைப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளின் காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. இந்த உலகமே இன்னைக்கு போராட்டத்திற்குள் கிடக்கிறது. பதற்றத்துக்குள்ளே மனதில் எவ்வளவோ போராட்டம். எல்லா மனிதருடைய உள்ளங்களுக்கு உடைக்கப்பட்ட நிலைமையில என்னதான் இருந்தாலும் ஒரு சமாதானம் இல்ல, ஒரு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. ஒவ்வொரு காலத்திலும் பயந்து பயந்து செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் நினைவு கூர்ந்து, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, எனக்கு வர வேண்டிய நன்மைகள் வரல, எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் பிடுங்கப்பட்டு விட்டது அல்லது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட நிலைமைகள் ஆத்ம வியாகுலோண்டு யாரெல்லாம் இயேசுவேன்னு சொல்லி நோக்கி கூப்பிடுகிறார்களோ, பரலோகத்தின் தேவன் அந்த வார்த்தை, அந்த சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து சூழ்நிலையை மாற்றிக் கொடுப்பீராக. அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் நடத்தல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அற்புதங்களை செய்வதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமாய் எமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய உபத்திரவங்களை பார்க்கிற தேவன் உண்டு, உங்களை காண்கிற தேவன் உண்டு, ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிற தேவன் உண்டு. அவர் கண்ணீரை காண்கிறவர், கதறுதலை கேட்கிறவர், எல்லாவற்றிலும் உடனே இருக்கவர். அவரை சார்ந்து கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.